இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற மகான் பேர் சாந்தானந்த சுவாமிகள். இந்த சுவாமிகள் பார்த்தாலே நல்ல பெரிய தாடி, நல்ல நிறைய தலைமுடி. அவருடைய கண்ணை பார்த்தாலே அப்படி ஒரு தீட்சண்யம், அப்படி ஒரு தேஜஸ். புவனேஸ்வரி உபாசகர். புதுக்கோட்டை இவருடைய பிரதான இடம். ஆரம்ப காலத்தில் புதுக்கோட்டையில் தான் இருந்தார். புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி கோவில்ங்கிறது ரொம்ப பிரசித்தம். புதுக்கோட்டை பகுதியில் போயிட்டு ஏதோ ஒரு பஜாரில், ஒரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு புவனேஸ்வரி அப்படின்னு நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா ஒரு 7-8 பெண்கள் கை தூக்குவாங்க. என்னையா, என்ன கூப்பிட்டீங்களா அப்படிம்பாங்க. அங்கே புவனேஸ்வரி ரொம்ப ஃபேமஸ். அங்கே இந்த புவனேஸ்வரி தான் இவருக்கு பிரதான தெய்வம், சாந்தானந்த சுவாமிகளுக்கு. புதுக்கோட்டையில் கோவில் இருக்கு, சேலத்தில் உடையாப்பட்டி ஒரு மலைக்கு மேலே கோவில் இருக்கு, சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் ஸ்கந்தாசிரமம்னு சொல்லுவோம், அங்கே ஒரு கோவில் இருக்கு. இதெல்லாம் இவர் ஸ்தாபனம் பண்ணின கோவில்கள். இந்த கோவில்களில் பிரதான தெய்வம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி. நம்மளுடைய சொரூபம், நம்மளுக்கு அத்தனை ஆகர்ஷண சக்தியை கொடுத்து அப்படி பண்ணியிருக்கார் சாந்தானந்த சுவாமிகள். இந்த சாந்தானந்த சுவாமிகள் ஒரு முறை சேலத்தில் இருக்கார். சேலத்தில் உடையாப்பட்டின்னு சொன்னேன், மலைக்கு மேலே கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வமும் பெருசு பெருசாக இருக்கும். ஒரு தெய்வம் அப்படின்னா ஒரு 1.5 அடி 2 அடிக்குள்ளே இருந்தாலும் சாமி தான். ஆனால் இவர் எல்லாமே பெரிய பெரிய விக்கிரகங்களாக வச்சுருப்பார். ஒரு பிள்ளையாராக பெருசாக இருப்பார், ஒரு 8 அடி 9 அடி இருப்போம். எல்லாம் அந்த மாதிரி பெருசு பெருசாக விக்கிரகங்கள் வைப்பார். சேலத்தில் ஸ்கந்தாசிரமம் உடையாப்பட்டியில் இருக்கார் சாந்தானந்த சுவாமிகள். மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-3:30 மணி மத்தியானம் சுவாமிகள் ஏகாந்தமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ ஒரு பஸ்ஸு வருது, ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸுலேருந்து பக்தர்கள் இறங்கி சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே வராங்க. ஒரு 50 பேர் இருப்பாங்க, பஸ்ஸில் 50 பேர் இருப்பாங்க. எல்லாம் தபன்னு உள்ளே வந்து சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமிகளை பார்த்து கும்பிடுறாங்க. சுவாமிகள் எல்லாரையும் உட்கார சொல்கிறார். உட்கார்ந்த உடனே எல்லாம் எங்கிருந்து வர்றீங்க, எந்த ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு சுவாமிகள் கேட்கிறார். சுவாமிகளே, நாங்கள் மதுரையிலேருந்து வரோம், மதுரையிலேருந்து புறப்பட்டு கோவில் அப்படியே தரிசனம் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறார். பஸ்ஸிலேருந்து வந்தது 50 பேர், சுமார் 50 பேர். அந்த 50 பேரையும் பார்த்துட்டு எல்லாருமே மதுரையா அப்படிங்க, எல்லாம் மதுரை தான். நீங்கள் எல்லாரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதான ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, ஒரு ஐடியோ, ஒரு கவர்மெண்ட்டோ, ஒரு ப்ரைவேட் செக்டாரோ, ஒரு ஆஃபீஸில் 200-300 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு 20 பேர் 30 பேர் ஒரு லைக் பாயிண்டட் பீப்புளை ஒன்றா கூட்டிட்டு ஒரு கோவில், ஒரு யாத்திரை போகிறதெல்லாம் இன்றைக்கி சகஜம். ஒரே ஆஃபீஸில் இருக்கிறவங்க போகிறது சகஜம். சுவாமிகள் அது போல் கேட்குற, நீங்கள் எல்லாருமே ஒரே ஆஃபீஸில் இருக்கிறவங்களா, ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா அப்படின்னு கேட்குற. இல்லை சாமி, நாங்கள் எல்லாருமே ரொட்டோரியன்ஸ், ரோட்டரி சொல்லுவோம் இல்லையா, ரோட்டரி கிளப் சொல்லுவோம் இல்லையா, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் எல்லாருமே ரோட்டரி கிளப்பை சேர்ந்தவங்க. ஆனால் எங்களுக்கு தொழில் ஆஃபீஸில் எல்லாருக்கும் வெவ்வேறு, எல்லாருமே தனித்தனி வெவ்வேறு இடத்துல இருக்கோம் சாமி, நாங்கள் எல்லாருமே ரோட்டோரியன்ஸ், ரோட்டரி கிளப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 50 பேருமே ரோட்டரி கிளப்பில் இருக்கிறவங்க. சுவாமிகள் கேட்கிறார், ரோட்டோரியன்ஸ் ரோட்டரி கிளப்னு அப்படின்னு கேட்கிறார். ஒரு மகானுக்கு தெரியாதது கிடையாது. ஆனாலும் மகான் கேட்பார். ஸ்கூலில் வாத்தியார் இருக்கார், ஸ்கூலில் நம்ம படிக்கிறப்ப வாத்தியார் இருப்பார். வாத்தியார் ஒரு பையனை பார்த்து 3ஆம் வாய்ப்பாடு சொல்லு அப்படிம்பார். சொல்லுன்னா வாத்தியாருக்கு தெரியாதுன்னு அர்த்தமா?
வாத்தியாருக்கு தெரியாதுங்கிறதுனால இவனை சொல்லி சொல்லி கேட்கிற. அப்படி இல்லை, அந்த பையனுக்கு தெரியுமான்னு பார்க்குற, அந்த பையன் என்ன சொல்ல வரான்னு பார்க்குற. சுவாமிகள் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அது அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம அது சம்பந்தமா என்ன சொல்ல வரோம், நம்மளோட தாட் என்ன இருக்கு, நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரோட்டரியா அப்படின்னா என்ன, அது என்னது அப்படிங்கிறது. உடனே ஒருத்தர் எழுந்து, ஒரு ரோட்டரி அன்பர் ஒருத்தர் எழுந்து, சாமி இது சுழற்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது உலகத்துல எல்லா நாடுகள்லையும் இருக்கு, உலகத்துல எல்லா நாடுகள்லையும் இருக்கு, இப்போ ரோட்டரி எல்லா இடத்துலையும் இருக்கு, லைன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்படி சொன்ன உடனே அடுத்து சுவாமிகள் கேட்கிறார், ஓ உலகத்துல எல்லா நாடுகள்லையும் இருக்கா, சரி நீங்கள்லாம் என்ன வேலை செய்வள், என்ன பண்ணுவள், ரோட்டரின்னா என்ன பண்ணுவள் அப்படின்னு கேட்கிறார். சாமி நாங்கள்லாம் யாருக்கான ஏதான உதவின்னா செய்வோம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சாதாரணமான நிகழ்ச்சி, ஆனால் இதை நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை இருக்குது பார்த்தீங்களா, லெசன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் முக்கியம். அதான் முக்கியம். நமக்கு மனுஷனா பிறந்து விட்டால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அது வாழ்க்கை இல்லை. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும். ஒரு வரையறை இருக்கணும், ஒரு வரையறை இருக்கணும். 4 பேருக்கு உதவணும். ஏதோ நம்மளுக்கு கிடைச்சது, நம்மளே சாப்பிட்டோம், நம்மளே அனுபவிச்சோம், அது அல்ல வாழ்க்கை. 4 பேருக்கு உதவணும். இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. எப்பேற்பட்ட படிப்பினைய ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப சாதாரணமா சாந்தானந்த சுவாமிகள் நமக்கு புகட்டுகிறார்னு பாருங்க. என்ன சொன்னீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றத, உதவுறத அப்படின்னா, இந்த ரோட்ல இந்த பக்கம் ஒரு வயசான ஒருத்தர் நிற்பார், இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுவார், அவரை ஒருத்தர் கூட்டிட்டு போய் இந்த ரோடை கடக்கிறதுக்கு உதவி பண்ணுவார். அது மாதிரியா அப்படிங்கிற, அது மாதிரியா அப்படிங்கிற. சாமி அது மட்டும் இல்லை சாமி, அது யார் வேணா பண்ணலாம். ஒரு ரோடை கடக்கிறதுக்கு ஒரு கண்ணு தெரியாத ஆசாமி, ஒரு குழந்தை, ஒரு வயசானவர் இருக்கிறாருன்னா அதுவும் ஒரு ஹெல்ப்பு தான். அது நான் குறைச்சி சொல்லலை, அதுவும் ஒரு ஹெல்ப்பு தான். ஆனால் அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. சுவாமிகள் கேட்கிற அது மாதிரியாங்கிற. சாமி அது மாதிரி இல்லை சாமி, ஒரு வெள்ளம் வருது, ஒரு பெரும் வெள்ளம் அடிச்சு துவம்சம் பண்றது, ஊரை நாசம் பண்றது, தெருக்களை நாசம் பண்றது, ஒரு புயல் வருது, ஒரு சுனாமி வருது, ஊரை தாக்குறது. அந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள்லாம் போய் அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் நாங்கள் செய்வோம். சாப்பாடு கொடுப்போம், துணிமணிகள் கொடுப்போம், மருந்துகள் கொடுப்போம், இதெல்லாம் நாங்கள் செய்வோம் சாமி அப்படிங்கிற. எப்படி ஆரம்பிச்சு பாருங்க. ஒரு ரோட்டரின்னு சொன்ன உடனே சுவாமிகள் ஒவ்வொன்றாக வரவழைக்கிறார். இது சொல்லி முடிச்ச உடனே, ஓ மற்றவாளுக்கெல்லாம் உதவி செய்யறது அப்படின்னா, நீங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவி பண்ணுவேளா, இல்ல மனுஷாளுக்கு மட்டும்தான் பண்ணுவேளா அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க. மனுஷாளுக்கு மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்ல மற்ற ஜீவராசிகளுக்கும் பண்ணுவீங்களா சுவாமிகள் கேட்கிறார். சுவாமிகளை எல்லா ஜீவராசிகளுக்கும் பண்ணுவோம், எல்லா ஜீவராசிகளுக்கும் நாங்க பண்ணுவோம். ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு வாங்கி தரது மட்டுமல்ல, ரோட்ல போற எறும்புக்கு 4 அரிசி துண்டுகளை போடுவதும் அன்னதானம், ஒரு பசுவுக்கு அகத்தீக்கீரை கொடுப்பதும் அன்னதானம், ஒரு நாய்க்கு 2-3 பிஸ்கட்டை போடுறதும் அன்னதானம். எல்லாமே அன்னதானம். எல்லா ஜீவராசிகளும் ஒன்றுதான். இதுதான் மகான்களுடைய நிலைப்பாடு, மகான்களுடைய கோட்பாடு. இங்க என்ன கேட்கிறார் சாந்தானந்த சுவாமிகள், நீங்க புயல்ல ஹெல்ப் பண்ணுவீங்க, மழையில ஹெல்ப் பண்ணுவீங்க, சுனாமியில் ஹெல்ப் பண்ணுவீங்க, எல்லாம் சொல்றீங்க. மனுஷங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவீங்களா, அல்லது மற்ற ஜீவராசிகளுக்கும் பண்ணுவீங்களா? எல்லாத்துக்குமே பண்ணுவோம் சாமி.
ஒரு பசுவுக்கு 4 பழம் கொடுக்கறதும் ஒரு விதமான ஒரு உதவி. ஒரு ஆடுக்கு கொஞ்சம் தழைகளை கொடுப்பதும் ஒரு விதமான உதவி. இதை சுவாமிகள் கேட்கிறார். இல்லை சாமி, நாங்கள் எல்லாத்துக்குமே பண்ணுவோம். நல்லா கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் எல்லாத்துக்குமே பண்ணுவோம் சாமி. மனுஷன் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் நாங்கள் உதவுவோம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க, சொல்லிட்டாங்க. சுவாமிகள் என்ன பண்றார்? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு மத்தியானம் நீங்கெல்லாம் ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி, சேலத்தில் ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி, அந்த ஹோட்டல்ல தான் நீங்க மத்தியானம் சாப்பிட்டேள் அப்படிங்கிறார். அவங்க அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். ஆமா சாமி, நாங்கள் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம், அது ஃபேமஸ் ஹோட்டல், சாப்பாடு நல்லா இருக்குங்க, நாங்கள் அந்த ஹோட்டலில் தான் சாமி சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னடா அது, சாமி இங்கே உட்காந்துருக்காரு, நம்ம அங்கே சாப்பிட்டோம் மத்தியானம், சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் மேலே போயிடுச்சு, கரெக்டாக ஹோட்டல் பேர் சாமி கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. சேலத்தில் எவ்வளோ ஹோட்டல் இருக்கு, ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு மகானாக இருந்தாலும், நல்லா கவனிச்சுக்கங்க, எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவங்க சுயசரிதையை கேட்குறீங்களா, அவங்க அனுபவங்களை கேட்குறீங்களா, அவங்க உபதேசங்களை கேட்குறீங்களா? இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விடக்கூடாது. அதில் நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அந்த மெசேஜை நம்ம தக்க வச்சுக்கணும். நீதின்னு சொல்லுவோம், அதை தக்க வச்சுக்கணும், அதை பின்பற்றணும். இங்க சுவாமிகள் பாருங்க, எவ்வளவு அழகா ஒரு மெசேஜ் அதில் கொடுக்க வர்றாரு பாருங்க. இவங்க சாப்பிட்ட ஹோட்டல் பேர் சொல்றாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆமா சாமி, அங்கதான் சாப்பிட்டோம். அடுத்து சுவாமிகள் சொல்றார், நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டல்லேருந்து வெளியில வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்டி கடையில் ஆளுக்கு 2 மலைப்பழம் வாங்கி சாப்பிட்டீங்களோ அப்படிங்கிற. அவங்களுக்கு ஆச்சரியம். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து அந்த பெட்டி கடையில ஆளுக்கு 2 மலைப்பழம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. வாழைப்பழம் சாப்பிட்றோம் இல்லையா, நிறைய பழங்கள், வாழைப்பழத்தில் நிறைய வகை உண்டு. பூவம்பழம்போம், கற்பூரவள்ளி அப்படிம்போம், பச்சை வாழைப்பழம் அப்படிம்போம், மலைப்பழம் அப்படின்னு சொல்லுவோம், ரஸ்தாளின்னு சொல்லுவோம். நிறைய வகைகள் இருக்கு வாழைப்பழத்தில். மாம்பழத்தில் இருக்கு பார்த்தீங்களா, பங்கனப்பள்ளி, நீலம், ஜவ்வாது, இமாபசந்து, ரசாலு, நிறைய வகைகள் இருக்கிறது போல வாழைப்பழத்துலையும் இருக்கு. இந்த வாழைப்பழத்தில் ரஸ்தாலியும் மலைப்பழமும் இருக்கு பார்த்தீங்களா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க வாழைப்பழம் பக்கமே போகக்கூடாது, அது வேற விஷயம். இது இந்த ரஸ்தாளிக்கும் மலைப்பழத்துக்கும் சில மருத்துவ குணங்கள் உண்டு, அதெல்லாம் ரொம்ப நல்லது. மலைப்பழம் ரொம்ப நல்லது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு 2 மலைப்பழம் இவங்க சாப்பிட்ருக்காங்க, அந்த பெட்டி கடையில் சாப்பிட்ருக்காங்க. அதை சுவாமிகள் கேட்கிறார், கண்டுபிடிச்சு கேட்கிறார். எல்லாம் சொன்ன உடனே, ஆமா சாமி, நாங்கள் ஆளுக்கு 2 மலைப்பழம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அத்தனை பேருக்கும் திரும்ப ஆச்சரியம். என்னடா அது, நம்ம ஹோட்டல் கரெக்டாக சொல்லிட்டாரு, நம்ம மலைப்பழம் வெளியில் வந்து சாப்பிட்டோம், அதையும் சுவாமிகள் கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாக சுவாமிகளை பார்க்குறாங்க. ஒரு மகான்கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம். இந்த மகான் வந்து அந்த நிகழ்வை பார்த்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த நிகழ்ச்சியை பார்க்காம, ஒரு ஐவிட்னஸ் இல்லாம, அங்க என்ன நடந்தது, நம்ம என்ன பண்ணினோம், எல்லாம் நேருக்கு நேர பார்த்தது போல எங்கோ ஒரு இடத்துல இருந்து சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம். இது எல்லா மகான்கள்ட்டையும் உண்டு. எப்படி மகான்களுக்கு மட்டும் ஞான திருஷ்டி,
ஏன் நமக்கு ஏன் ஞான திருஷ்டி இல்லை? நமக்கு ஞானமே இருந்தால் தானே, ஞானம் இருந்தால் தானே ஞான திருஷ்டி வரும். நமக்கெல்லாம் ஞானமே கிடையாது. நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்? அஞ்ஞானத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அஞ்ஞானம்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது. காசுக்கு ஆசைப்படுறது, பொருளுக்கு ஆசைப்படுறது, பந்த பாசத்துக்கு ஆசைப்படுறது, உடல் சுகத்துக்கு ஆசைப்படுறது, அடுத்தவன் கார் வச்சிருக்கானா அந்த காரை பார்த்து ஆசைப்படுறது. இதுக்கு பேர் அஞ்ஞானம்னு பேர். அஞ்ஞானம்னா தெளிவற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். தெளிவில்லாத தன்மைன்னு அர்த்தம் அஞ்ஞானம்னு. ஞானம் அப்படின்னா தெளிவான நிலைன்னு அர்த்தம். எது யதார்த்தம், எது நிரந்தரம், எது நிலையானது, இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா ஞானம் வரணும். இந்த உலகத்துல எது நிலையானது? அன்பு நிலையானதா? இன்னைக்கு ஒருத்தன் அன்போடு இருப்பான், ஒருத்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பான், நாளைக்கு 2 பேருக்கு முட்டிக்கும். அன்பு நிலையானது கிடையாது. பொருள் நிலையானதா? காசு பணம் நிலையானதா? நம்ம வீட்டில் பீரோவில் வச்சிருப்போம், அந்த பணம் அப்படியே இருக்குமா? இல்லை. நாளைக்கு ஒரு கஷ்டம் வரும், வியாதி வரும், ஹாஸ்பிட்டல் போவோம், அந்த பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுப்போம். ஆக பணம் நிலையானது கிடையாது. வீடு நிலையானதா? சொந்த வீடாக இருக்கும், ஒரு காலகட்டத்தில் பணத்தேவை, வீட்டை விற்போம், வீடு நிலையானது இல்லை. அப்படின்னா எது நிலையானது? இறைவனது திருவடிகள் தான் நிலையானது. இதை உணர்ந்து கொண்டவர்கள் தான் மகான்கள். இதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர்களுக்கு ஞான திருஷ்டி. தியானத்தின் மூலமாக, உலகப்பற்றை வெறுத்ததன் மூலமாக அவர்களுக்கு ஞானம் கிடைத்த காரணத்தினால ஞான திருஷ்டியில பார்க்காத ஒரு விஷயத்தையும் பார்த்தது போல் சொல்வார்கள். அங்க மலைப்பழம் வாங்கி சாப்பிட்டத இங்க உடையாப்பட்டி கோவில்ல உட்காந்து எப்படி சுவாமிகள் சொல்ல முடியும்? சொல்கிறார். அதுக்கு பேர் ஞான திருஷ்டி. அப்ப சுவாமிகள் கேட்கிறார், விஷயத்துக்கு தான் வர்றார் சுவாமிகள். கேட்டார் இல்லையா, நீங்க மனிதர்களுக்கு தான் பண்ணுவீங்களா, மற்ற ஜீவராசிகளுக்கும் பண்ணுவீங்களா? சுவாமிகள் கேட்டார்ல. இப்ப வர்றார் பாருங்க. நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஒரு பையன் அழுக்கு தலையோட உங்ககிட்ட ஒரு சிறுவன் உங்ககிட்ட 2 கர்ப்பிணி பசுமாடு இங்க நிற்கிறது. நல்லா கவனிங்க, 2 கர்ப்பிணி பசுமாடு நிற்குது. அதுக்கு ஒரு 4 வாழைப்பழம், மலை வாழைப்பழம் யாரானு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு பையன் உங்ககிட்ட கேட்டானா? ஒரு அழுக்கான சட்டையோட ஒரு பையன் உங்கள்கிட்ட கேட்டானா? ஒரு குப்பை பொறுக்கிற பை ஒன்று வச்சிருந்திருப்பான் அந்த பையன் உங்கள்கிட்ட கேட்டானா? அப்படிங்கிற தூக்கி வாரி போடுறது. ஒரு பையன் இவங்க கிட்ட கேட்டிருக்கான், ஒரு 4 மலை வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, இந்த 2 பசுக்கும் 2 கொடுக்கணும், கர்ப்பிணி காலம், கொஞ்சம் கஷ்டப்படுறது, பசியில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த 50 பேர் வாங்கி தரல, யாருமே கண்டுக்கல. சுவாமிகள் சொல்றாரு, இத நீங்க யாருமே கொடுக்கல, ஒரு 4 பழம் அந்த பசுவுக்கு கொடுக்கல. இத பார்த்த பிறகு அந்த சிறுவன் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்கான்? ஏங்க நீங்க பழம் வாங்கி தர வேண்டாம், 4 பழம் கேட்டேன், மலைப்பழம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன், வாங்கி கொடுக்கல, நீங்க சாப்பிட்ட பழத்தோட தோலியையாவது கொடுங்க, அந்த தோலியையாவது இந்த பசுக்களுக்கு நான் கொடுக்கறேன், இது பசியோடு இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அந்த தோலியையும் கொடுக்காம அதை தூக்கி மண்ணோடு மண்ணாக வீசிட்டீங்க. அந்த தோலிய வீசினீங்களா? கேட்கிறேன். யார்கிட்டையும் பதில் இல்லை. அது வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி கொண்டிருந்த அந்த அன்பர்கள் ரோட்டரி கிளப்பு பேசாம இருக்காங்க, எதுவுமே சொல்லல. ஏன்? சுவாமிகள் சொல்றது உண்மை. சுவாமிகள் சொல்றது உண்மை. சுவாமிகள்கிட்ட மறுத்து சொல்ல முடியுமா? பொய் சொல்லக்கூடாது, எங்கேயுமே பொய் சொல்லக்கூடாது. அது ஒரு மகான் கிட்ட இருக்கிறப்ப அவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. பேசாம இருக்காங்க.
அந்த பையன் தோழியை தானே கேட்டான். அந்த தோழியும் மண்ணோடு மண்ணாக வீசி மண்ணு பண்ணிட்டீங்க இந்த தோழிகள். அது மாடு எப்படி சாப்பிடும்? மண் எப்படி சாப்பிடும்? இந்த மண்ணோடு இருக்கிறத எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சுவாமிகள் கேட்கிறார். எல்லாருமே தலையை குனிஞ்சிட்டாங்க. உதவி அப்படிங்கிறது, ஒரு உபகாரம் அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம செய்யணும். நான் மனுஷங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன்னா, மாடு ஒரு ஜீவராசி இல்லையா? நாய் ஒரு ஜீவராசி இல்லையா? பூனை ஒரு ஜீவராசி இல்லையா? எல்லாம் ஜீவராசி. நம்ம அடுத்து பிறப்பெடுக்கிற போது நமக்கெல்லாம் முக்தி கிடைச்சிருமா? முக்தி கிடைச்சதுன்னா நல்லதுதான். அடுத்து பிறப்புங்கிறதே கிடையாது. நமக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சா நல்லதுதான். அடுத்து பிறப்புங்கிறதே கிடையாது. இந்த பிறப்புங்கிறது இருக்கிறதுனால தான் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து கஷ்டப்படுகிறான். சம்சார சாகரம், சம்சார சாகரம். ஒரு கணவன் மனைவி, ஒரு குடும்பம், எந்த ஒரு குடும்பமாவது சந்தோஷமாக சண்டையே இல்லாம நாங்க ஆனந்தமா இருக்கோம் எங்க குடும்பத்துல. இப்படி ஒரு குடும்பம் இருக்கா இன்னைக்கு? இருக்கா இன்னைக்கு? இருக்கலாம். ஒரு 10,000 ஒண்ணு வேணா இருக்கலாம். ஒரு குடும்பம் அப்படி பார்க்க முடியுமா இன்னைக்கு? கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிணக்கே வராம, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்குள்ள சண்டையே வராது. நான் சொல்றத அவ கேட்ப, அவ சொல்றத நான் கேட்பேன். எங்க குடும்பம் மாதிரி குடும்பம் கிடையவே யாருமே சொல்ல முடியாது. நமக்கு அடுத்து பிறப்புன்னா நம்ம மாடா பிறக்கலாம். அப்ப நமக்கு ஒருத்தர் வாங்கி தரணும் இல்ல, ஒரு இலை தழைய போடணும் இல்லையா, ஏதோ ஒன்று சாப்பாடுக்கு கொடுக்கணும் இல்லையா. அப்ப இந்த பிறவில நம்ம நல்லது செஞ்சாத்தானையா அடுத்த பிறவில நமக்கு நல்லது கிடைக்கும். நாம சாப்பிட்ற வாழைப்பழ தோலியையாவது மாட்டுக்கு கொடுக்கலாமேன்னா, அதையும் ஒரு இடத்துல போட்டு அந்த மாடு சாப்பிட முடியாம ஒரு மண் தரையில போட்டோம்னா என்ன அர்த்தம் அது? என்ன அர்த்தம் அது? அதைத்தான் சுவாமிகள் கேட்கிறார். எப்படி கேட்டார் பாருங்க. நீங்க எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேல்? ஹோட்டல் பேரை சொன்னார். நன்னா இருக்கும் உங்க சாப்பாடு, திவ்யமா சாப்பிட்டேல? சாப்பிட்டோம் சுவாமி. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த இடத்துல வாழைப்பழம் வாங்கினால? மலைப்பழம் வாங்கிறோம் சுவாமி. 2 பழம் சாப்பிட்டேல? சாப்பிட்டோம் சுவாமி. அங்க ஒருத்தன் உங்ககிட்ட கேட்டானா, இந்த மாட்டுக்கு 4 பழம் கொடுங்கன்னு கேட்டானா? பதில் இல்லை. பதில் இல்லை. இந்த 2 மாடும் சென மாடுன்னு சொன்னானா? பதில் இல்லை. இந்த மாட்டுக்கு பழம் கொடுத்தேல? இல்லை. அட்லீஸ்ட் தோலியையாவது கொடுத்தேல? அதுவும் இல்லை. அவங்க ஆச்சரியமா பார்க்கறாங்க. சுவாமிகள் சொல்றார், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்கறாளா? நீங்க சாப்பிட்ட ஹோட்டல் பேரை சொன்னேன், நீங்க மலைப்பழம் 2 சாப்பிட்டேன்னு சொன்னேன், ஒரு பையன் உங்கள்கிட்ட 4 பழம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டான், அதையும் சொன்னேன். இதெல்லாம் இந்த புவனேஸ்வரியோட அனுகிரகம். எங்க அம்பாளை காமிக்கிறார். இந்த புவனேஸ்வரியோட அனுகிரகம். அவ சொல்றா, நான் சொல்றேன். ஒரு 10 நிமிஷம் இருங்கோ, ஒரு 10 நிமிஷம் இருங்கோ. 100 ஒரு ரொட்டேரியன் ஒருத்தர் வருவார். அவரையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருங்கோ அப்படிங்கிறார். பேசாம இருக்கேன். ஒரு 10-15 நிமிஷம் போறது. ஒரு பையன் வரான். 14 வயசு அவனுக்கு. தலையை நன்னா எண்ணெய் தடவி வெள்ளை படிய வாரி இருக்கான். ஒரு வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருக்கான். முகத்துல ஒரு ஏழ்மை. என்னத்தான் நீங்க வேஷத்தை போட்டாலும் ஏழ்மையை மறைக்க முடியாது. முகத்துல தெரியற ஏழ்மை இருக்கு பார்த்தீங்களா, மறைக்க முடியாது. அதனாலதான் கொடிது வறுமை கொடிது அப்படிம்பாங்க ஔவையார். வறுமை கொடிது. அந்த பையன் உள்ள நுழையிறான். சுவாமிகள் பார்த்துட்டு, வாடா முன்சாமி அப்படிங்கிறார். அவன் பேர் முன்சாமி. என்னடா 4 நாளா உன்னை ஆளை காணும்? டெய்லி வருவான், சுவாமிகளை பார்க்க வருவான் போல இருக்கு. எங்கடா 4 நாளா உன்னை காணும் அப்படிங்கிறார்.
அவன் சொல்கிறான், குப்பை பொறுக்கிற வேலை அவனுக்கு, இந்த பையனுக்கு குப்பை பொறுக்கிற வேலை. சாமி 4 நாள் வரமுள்ள சாமி, குப்பை பொறுக்க அங்கே இங்கேன்னு போயிட்டேன், வரமுள்ள சாமி. இன்றைக்கி பிறகு வந்த அப்படிம்ப. சாமி காலைல உடையாப்பட்டில் ஆரம்பித்து குப்பை பொறுக்க அப்படியே போயிட்டு சேலம் ஊர் வரைக்கும் போயிட்டு குப்பை பொறுக்கிறதுக்காக போய் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு இடத்துல இருக்கிறப்ப 2 சென பசுமாடு பார்த்தேன் சாமி. என்கிட்ட கையில் காசு இல்லை சாமி. இந்த ஹோட்டலில் சில பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பழம் வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க யாரையுமே பார்க்கல, இந்த 50 பேர் உட்காந்துருக்காங்களே பார்க்கல. அவன் சுவாமிகளை பார்த்து பேசுகிறான். இந்த பசுவுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட 4 பழம் கேட்ட சாமி. சாமிகள் பேசாமல் கேட்டுருக்கார், கண் மூடின்னு கேட்டுருக்கார். அவங்களும் பேசாமல் இருக்காங்க. யாரும் கொடுக்கல சாமி. சரி தோலியாவது கொடுக்கலாமேன்னு கேட்ட சாமி. அதையும் மண்ணில் போட்டாங்க சாமி. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு பொறுக்கின குப்பையை நஷ்டத்துக்கு ஒரு தட்டை விற்றேன். இந்த குப்பையெல்லாம் ஒரு இடத்துல யூஸ்வலாக கொண்டு கொடுக்குற இடத்துல கொடுத்தா நல்ல காசு வரும். அவசரத்துக்குன்னா ஏதான ஒரு கடையில் போட்டால் கிடைச்சது தான் கிடைக்கும். விற்றுட்டு அந்த கடையில் 8 மலைப்பழம் வாங்கினேன் சாமி. 8 மலைப்பழம். அதில் 4 பழத்தை இந்த 2 பசுவுக்கு கொடுத்த சாமி. நல்ல கவனிங்க, ஒரு குப்பை பொறுக்கிற பையன் 2 பழத்தை 2 பசுவுக்கு கொடுத்த சாமி. 4 பழம் முடிஞ்சது, மிச்சம் 4 பழம் உங்கள்கிட்ட கொடுத்த சாமி. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கோசாலையில் 2 பழத்தை நீங்கள் சேர்த்துடுவீங்க. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, எனக்கு தெரியும். உங்களை தரிசனம் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுத்துடுவீங்க. அதுக்கு இந்த 2 பழம் பயன்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுவாமிகள் சொல்கிற, டேய் இவாளா பாரு, நீ ஹோட்டல் வாசலில் பழம் கேட்டேன்னு சொன்னியே, இவாளா பாரு அப்படின்னு அந்த 50 பேரை காமிக்கிற. இந்த பையன் பார்க்குறான், ஆமாம் சாமி இவங்க தான் அப்படிங்கிற. சுவாமிகள் சொல்கிறார், ஒரு ரோட்டரியன் இங்கே வருவான், உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சுவாமிகள் சொன்னார் இல்லையா, இவனைத்தான் சொல்கிறேன். எந்த ரோட்டரி கிளப்லையும் அவன் மெம்பர் கிடையாது. உதவணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய எல்லோருமே ரோட்டோரியன்ஸ். சுவாமிகள் சொல்றார், சும்மா பேர் இருந்தா போறாது, செய்யணும். சொல் ஒன்று செயல் ஒன்று கூடாது. என்ன சொல்றோமோ அதன்படி செய்யணும். எவ்வளோ பெரிய தத்துவத்தை சுவாமிகள் நமக்கு எளிமையா சொல்றார் பாருங்க. நீ பேர் வச்சிருந்தா மட்டும் போறாது, தானம் தர்மம் செய்யக்கூடிய வள்ளல்னு 4 பேர் சொல்லணும்னு ஆசைப்பட்டா போறாது, நீ செய்யணும். இதைத்தான் சாந்தானந்த சுவாமிகள் நமக்கு உணர்த்துகிறார்.